சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கு ரீடிங் வந்து மனசு பாரமாக ஒரு பக்கம் இருக்குது. இதில் என் மேலே தான் தப்பு இருக்கா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து, என்னுடைய சைடில் ஏதாவது தவறான விஷயங்கள் ஏதாவது நடந்துருச்சா, இப்படி நடந்துட்டுருக்குது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமாக அப்படின்னு இதய கனத்தோட ஒரு விடை தெரியாமல் எனக்கு மட்டும் ஏன் இந்த லைஃப்பில் மட்டும் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, கவலையான விஷயங்கள், பாரமான விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள் அப்படின்னு துடிச்சிட்ருக்கக்கூடிய நபர்களுக்கான ரீடிங் தான் இன்றைக்கு. ஏன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் திரும்ப திரும்ப இவ்வளோ பிரச்சனைகள் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து 2 கார்டு வந்திருக்கு. டிவைனை பொறுத்தளவில் டிவைன் ஓப்பனாக சொல்கிறாங்க, உங்களுடைய அன்பை பொறுத்து நீங்கள் இந்த பால் எது தண்ணி எது அப்படின்றத பிரித்து அறியும் குணமுடையவர்கள் அப்படின்ற மாதிரியும், தூய்மையான அன்பை வந்து வழங்கக்கூடிய நபர்கள். உங்கள்கிட்ட வந்து கெட்ட மனுஷர் ஒருத்தர் கதைச்சார் அப்படின்னாலுமே கூட அவர்களுக்குமே நீங்கள் அன்பாக ஒரு பாசத்தை வழங்கக்கூடிய வெகுளித்தன்மையுடைய நபர்கள் அப்படின்ற மாதிரி டிவைன் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுடைய காதல்லையும் உங்களை சுற்றி நிற்கிறவர்களாலையும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்க ஒரு சில விஷயத்தை இன்னுமே உங்களுக்கு பகுத்தறிஞ்சு பார்க்க தெரியலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாருமே தனக்கு நல்லது தான் பண்ணுறாங்க. நீங்கள் யாரெல்லாம் காதலிக்கிறீங்களோ, யார் மேலெல்லாம் அதிகமாக அன்பு வச்சுருக்கீங்களோ அந்த நபர்கள் உங்கள் மேலேயுமே அதிகமாக அன்பு வச்சுருக்காங்க. இந்த நபர்கள் என்னை பயங்கரமாக காதலிக்கிறாங்க. சரி எது தவறு அப்படின்னு தெரியாமல் யாரெல்லாம் உங்களுக்கு அன்பாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பாசம் காட்டுகிறார்களோ எல்லாரு மேலேயுமே ஒரு அலாதியான அன்பை வந்து பொழியக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்ற மாதிரி உங்களை டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் உங்களுடைய இந்த அன்பான குணத்தை வந்து சில நபர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடும். நீங்கள் இப்போ யாரெல்லாம் நல்லவங்க நினச்சி காதலிச்சிட்ருக்கீங்களோ அதில் ஒரு சில நபர்கள் உங்ககிட்ட அப்படியே நீங்கள் கொடுக்குற மாதிரி அலாதியான அன்பையும் காதலையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல டிவைனோட ஆன்சர் வந்து நோ அப்படின்றதாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் ஒரு சில பச்சோந்தி தன்மையுடைய நபர்கள். அதாவது இந்த நபர்களுக்கு தேவை அப்படின்னு இருக்கும்போது உங்கள் கூட சார்ந்து கொள்கிறாங்க, உங்ககிட்ட வேணும் அப்படின்றதெல்லாம் உறிஞ்சு கொள்கிறாங்க. அது யார் அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர். ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பயன்படுத்தி கொள்கிறாங்க. இப்போ பார்த்துட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலை, இது ஒரு சில நபர்களுக்கு தான். ஏன்னா உங்களுடைய பார்ட்னர் எப்படி இருக்காங்கன்னா உங்களை எல்லா விதத்துலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இனி இல்லைங்கிற அளவுக்கு எல்லா விதத்துலேயும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குன்ற ஒரு பிரச்சனை வரைக்கும் சடனாக உங்களை தூக்கி போட்டுட்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்களுக்கு பிரச்சனை வராத மாதிரி இந்த நபர்கள் சடனாக மாறி இருக்கலாம். ஓகே, அப்போது இந்த இடத்துல உங்ககிட்ட இருந்த சில விஷயங்களை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு இந்த நபர்கள் நகர்ந்து போனாங்க அப்படின்ற மாதிரியான நபர்களை தான் நீங்கள் இன்னுமே பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல டிவைன் சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய காதலுக்கு தகுதியற்றவர்கள் மேலே நீங்கள் இன்னுமே காதலிச்சு கொண்டிருக்கிறதுனால கூட உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஏன்னா டிவைனை பார்க்க போனால் டிவைன் எத்தனையோ தடவை வந்து இந்த நபர்கள் மேலே ஏதோ தவறு இருக்குது, தவறான நபர்கள் தவறான விஷயத்தை ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் அதை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு புரியுதில்லை. நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களோட ஏஜுக்கும் நீங்கள் நடந்து கொள்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்துட்டுருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நபர்கள் நீங்கள் இப்போ யாரெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் பிடிவாதமாக இந்த ஒரு சில நபர்கள், ஓகே எல்லாருக்கும் கிடையாது, இது கார்மிக் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் இருக்கிற நபர்களை தான் இப்போ பார்த்துட்ருக்கவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அது பொருந்துதுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ இவங்க நபர்கள் எப்படி இருக்காங்கன்னா நயவஞ்சகை தன்மையுடைய நபர்கள் அப்படின்றதுனால தான் டிவைன் வந்து உங்களை அப்படியே தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க. இந்த நபர்கள் ஆல்ரெடி மேரேஜ் ஆன நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சிங்கிள் பேரண்ட்டாக, சிங்கிள் மதராக, இல்லை ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆன நபர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னால் உங்கள்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் உறிஞ்சிட்டு, அதாவது சிங்கிள் மதர் சிங்கிள் பேரண்ட்டு சொல்கிறது நான் உங்களை சொல்கிறேன். ஓகே, உங்களை அப்போ உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துக்கொண்டு இவங்க அவங்களுடைய லைஃப்பை வந்து அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களோட தான் என்ஜாய் பண்ணுறாங்களே தவிர்த்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அன்பை கொடுக்குறாங்களாண்டா இல்லை, உங்களை வந்து தூரத்தில் வச்சு தான் இப்போவுமே பார்த்துட்ருக்காங்க, ஒரு சாய்ஸஸாக தான் வச்சு பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து இந்த இடத்துல வந்து ஊர்ஜிதப்படுத்துது. ஓகே, உண்மையை வந்து சொல்கிறாங்க டிவைன். ஏன்னா எத்தனையோ தடவை நீங்கள் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டீங்க, எத்தனையோ விஷயத்தை கேட்டுட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த நபர்கள் உங்களுடைய
காதலுக்கு தகுதியற்ற நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பச்சோந்தியான நபர்கள் நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் கூட இருக்கும்போதும் சரி, நீங்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு மாட்டின பிறகும் சரி, இவர்களுடைய மனமாற்றமும் எண்ணங்களும் நடவடிக்கைகளும் அப்படியே மாறி இருக்கு. வேணும் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் அப்படியே உங்களை மெல்ட் பண்ணி ஒரு உங்களுக்காகவே உருகிற நபர்கள் மாதிரி காட்டிகிட்ருக்கலாம். ஆனால் சடனாக ஒரு பிரச்சனையோ ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டியோ இல்லை ஒரு உரிமை கோர்ற விஷயம் அப்படின்னு வரும்போது இந்த நபர்கள் சடனாக அவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு உங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த நபர்கள் இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது என்னோடய லைஃப்பில் அப்படின்னா நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் கிடையாது. அது வந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் உறிஞ்சு எடுத்துக்கொண்டு உங்களை அந்த இடத்துல கைவிட்டுட்டு நகர்ந்து போயிடும். ஓகே, அது கட்டுப்பாடற்ற ஒரு எனர்ஜி. இந்த நபர்களை வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இவர்கள் வந்து யாருடைய கட்டுக்குமே அடங்கி நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படின்ற நபர்களை நீங்கள் தான் பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவங்கள பிடிச்சி நான் ஒரு கண்ட்ரோல்குள்ளே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையுமே பெரும் போராட்டத்துக்கு உள்ளாகி இருக்கும். அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு உங்கள் நபர்களோட விஷயத்தில் கரண்ட் ஃபீலிங், கரண்ட் விஷயங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நேற்று வந்து நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயங்கள் என்னவா இருந்தது அப்படின்னா, என்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் பிளாக் மேஜிக் இருக்கு, எனர்ஜியும் ரொம்பவே வீக் ஆகியிருக்கு, எனக்கு நானாகவே உணரலை அப்படின்னு நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து நேற்று பார்த்தேன். அப்போ நான் போயிட்டு எல்லாருக்குமே என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்டா, நீங்கள் உங்களோட டார்க் எனர்ஜி ரிமூவ் பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட எனர்ஜி கிளென்சிங் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொன்னேன். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயங்கள் பிரச்சனையாகவே இருக்குது. அப்படின்றதுனால நம்ம பிரபஞ்ச மொழியிலேருந்து ஒரு ஆஃபர் தரோம். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா டார்க் எனர்ஜி ரிமூவல், அதே மாதிரி உங்களுடைய எனர்ஜி கிளென்சிங். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப குறைந்த விலையில் சாதாரணமான ஒரு ப்ரைஸில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் 48 நாளுக்கு. ஓகே, ஸோ இந்த எனர்ஜி கிளென்சிங் எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி அவ்வளவுமே சுத்தப்படும். நீங்கள் வந்து நியூ பிகினிங்க்கு ரெடியாக இருப்பீங்க. உங்கள் காதலில் தடைகள் இருக்குது, வாழ்க்கையில் தடைகள் இருக்குது, ஒர்க் விஷயத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த ஒரு எனர்ஜி கிளென்சிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டார்க் எனர்ஜி ரிமூவல் அப்படின்றது உங்கள் காதல் ஒரே இடத்துல தடைப்பட்டிருக்கு. இந்த நபர்களுமே ஓகே நல்லா தான் இருக்காங்க, ஏதோ ஒரு மனமாற்றம் வந்து இந்த நபர்கள் மாறி போயிடுறாங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டார்க் எனர்ஜி ரிமூவல் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் எனர்ஜி கிளென்சிங்கும் கூட. எனர்ஜி கிளென்சிங் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது வந்து நம்மகிட்ட எடுத்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அது அப்படி ஈர்க்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம கைட் பண்ணி ஃபுல் கிளாஸாக தான் கொடுப்போம். நம்மகிட்ட எடுத்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு கிளாஸஸில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்டா இப்போது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனடியாக பிரபஞ்ச மொழியோட இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கான சேவைகள் வந்து உடனுக்குடன் வழங்கப்படும். அது ரீடிங்காக இருந்தாலும் சரி, எனர்ஜி கிளென்சிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் வந்து கமெண்ட்லேயே வந்து என்னால் சொல்ல முடியலை இந்த விஷயங்கள் தான், நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் கைட் பண்ணணும் அப்படின்றத என்னால் சொல்லி வழி நடத்த முடியலை. ஆனால் ப்ரைவேட்டாக நீங்கள் உங்களோட கிளாஸில் ஜாயின் ஆகும்போது உங்களுக்கான பிரச்சனை என்ன, உங்களுக்கான எனர்ஜி என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் உங்களுடைய நபர், உங்களுடைய காதல், உங்கள் பிரச்சனைகள் என்னவா இருக்குது அதுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்னு உங்களுடைய விஷயங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி விஷயங்களை அமைத்து தர்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். அப்போது இந்த நபர்கள் பச்சோந்தியாக இருக்கக்கூடிய நபர்கள், மாற்றம் அடையக்கூடிய நபர்கள். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்காக தான் இந்த இடத்துல ஒரு சில நபர்கள் தெளிவற்று போராடி கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த டிவைன் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இப்போ இந்த நபர்களோட உங்களை ஜாயிண்டாக வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அவர்கள் வந்து சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவைப்படும். அவர்களுக்குமே எனர்ஜி கிளென்சிங் தேவைப்படும். ஏன்னா இப்போ ஒரு கெட்ட விஷயத்தோட ஒரு நல்ல விஷயத்த வந்து டிவைன் என்றைக்குமே சேர்க்க மாட்டாங்க. ஒரு ஆன்மாவோட இன்னொரு ஆன்மா கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு இந்த ஆன்மாவை கனெக்ட் பண்ணிக்கொள்கிற அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்ப்போம். அதை தான் நம்ம சொல்லுவோம் டிவைன் சோலும் கனெக்ஷன் அப்படின்னு அதை தான் சொல்கிறது. ஓகே, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு நபரும்
நபரோடு சேரும்போது அந்த பிணைப்புகள் வந்து வலுவாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனும் டிவைன் கனெக்ஷனும் சோல் கனெக்ஷன் அதிகமாக இருக்கிறது. ஓகே, அப்போ அந்த சோல் கனெக்ஷன் எதில் வரும் அப்படின்னா 2 பேருமே பாசிட்டிவாக இருக்குது, 2 பேருமே நல்லவங்களாக இருக்கிறது, 2 பேருமே தூய்மையான குணம் உள்ளவர்களாக இருக்கிறது அப்படின்றத வச்சு தான் சோல் கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தப்படும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல அவர்கள் பச்சோந்தியாக மாறக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அண்ணன் மாதிரி ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எத்தனையோ பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய நபருக்காக நான் ஃபைட் பண்ண ரெடி, என்னுடைய நபருக்காக என்னுடைய எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அவங்க பக்கத்தில் இருந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஓ மை காட், உங்களோட ரிலேஷன்ஷிப்லையும் உங்கள் நபர்களுக்கு இந்த பச்சோந்தி மாதிரி இந்த நபர்கள் மாறுறாங்க அப்படின்னா அதில் கூட டார்க் எனர்ஜி வந்து இன்வால்வ் ஆகி இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது நிறைய விஷயத்தை இந்த நபர்களுக்காக நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அள்ளி அப்படியே வீசிருப்பீங்க. அது காசாக இருக்கட்டும், உங்களுடைய நேரமாக இருக்கட்டும், உங்களுடைய மனதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த நபர்கள் அந்த இடத்துல நின்று உங்களுக்கான காதலை கொடுக்காமல் போனதுக்கான ஒரே காரணம் இந்த இடத்துல உங்கள் நபர்களுக்கு டார்க் எனர்ஜி இருக்குது. ஒன்று மற்றது, இந்த நபர்களுமே அவர்களை சுத்தப்படுத்தி கொள்ள தேவை வேணும். ஏன்னா அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களால் இந்த நபர்கள் ஒரு தீமையான எண்ணம் கொண்ட நபர்களாக உருவெடுத்திருக்காங்க. அப்படின்றதுனால தான் சிலரோட ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கே நகராமல் ஒரு எண்டிலேயே நிற்கும், ஒரு முன்னேற்றமே இருக்காது. முன்னோக்கி போகணும் அப்படின்னாலும் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், உங்களை எங்கேயாவது காங்கைக்க சிரிக்கிறேன், உங்களை எங்கே பார்க்கும்போதாவது அவர்களோட மனசு சொல்கிற மாதிரி தவிக்கிறது, மற்றது ட்ரீம்ஸ் வர்றது, உங்களுக்கு நிறைய ஏஞ்சல் நம்பர் பயங்கரமாக உங்களுக்கு டிவைன் கைட் பண்ணுறாங்க. பயங்கரமான ஏஞ்சல்ஸ் நம்பர் அப்படியே கொட்டி கொட்டி கிடக்கு. இந்த 11 11 33 7 789 369 அப்படின்ற மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நான் இங்கே பார்க்குறேன். ஏஞ்சல் மெசேஜஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படியான ஏஞ்சல்ஸ் நம்பரை நீங்கள் பார்க்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நபர்களோடு நீங்கள் இணையலாம். ஏன்னா ஏஞ்சல்ஸ் நம்பர் வந்து கொட்டி கிடக்கு. இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்குறதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா நீங்களும் இந்த நபர்களும் இணையக்கூடிய ஒரு சோல். அதாவது இந்த இடத்துல உங்கள் நபர்கள் கெட்ட நபர்கள், இந்த நபர்கள் சைடில் டார்க் எனர்ஜி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல டிவைனாக கையில் பிடிச்சிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கதற மாதிரி இருக்குது. ஒரு விதத்தில் டிவைன் கிட்ட வந்து மன்றாடி இந்த நபரோடு நான் சேரணும்னு ஆசைப்பட்றேன், முன்னோக்கி போகணுன்ட்டு ஆசைப்பட்றேன், இந்த நபரே என்னுடைய வாழ்க்கை துணையாகணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி விருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல உங்கள் நபரை வந்து மீட்டுக்கொள்ளலாம். ஓகே, எதிர்பார்ப்பு காத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா காத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த நியூ பிகினிங்கான சான்சஸ் இருக்குது. பட் காத்திருப்பில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முதல்ல அவர்களுடைய இந்த நிறைய பிரச்சனை இருக்குது, தனித்தனியாக பார்க்க நிறைய பிரச்சனை இருக்கும். ஓகே, அது வந்து டார்க் எனர்ஜிஸாக இருக்குது, இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி ப்ளோக்கேஜஸ் இருக்குது. இது எல்லாமே தான் உங்களுடைய காதலில் பிளானிங்கே இல்லாமல் சொதப்புது. என்ன தான் பிளான் பண்ணிங்க அப்படின்னாலும் முன்னோக்கி போகணும் அப்படின்ற ஆசீர்வாதம் இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து தடங்கள் படுது. ஆனால் டிவைன் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து டிவைன் கிட்ட கேட்குறீங்கல்ல, நீங்கள் கேட்டு தவிக்கிறதுனால தான் ஏதோ ஒரு இடத்துல உங்களையும் அவர்களையும் இந்த டிவைன் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நெடுங்காலமாக காத்துட்ருக்கேன், ஒரு 2 மாதமாக ஒரு 2 வருஷமாக என் நபர் வந்து என்கிட்ட கதைக்கிறது இல்லை, இப்போ 2வது திருமணம் பண்ண போகிறாங்களாம், என்னை விட்டுட்டு என்னையை தான் 2வது திருமணம் பண்ணி கொள்கிறேன்டாங்க, திடீர்னு மாறிட்டாங்க, இப்படின்ற மாதிரி உணர்வுகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணாமல் இது அவலத்தையும் கிளென்சிங் பண்ணிவிட்டு உங்களோட எனர்ஜியை அவர்களோட கனெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஏன்னா நேற்று ரீடிங்கோட தொடர்ச்சி தான் இந்த ரீடிங். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதில் கூட ஃப்ரீ லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஸ்டன்ட்லி எனக்கு வந்து ரீடிங்ஸ் வேணும் இல்லை மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனடியாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான ரீடிங்ஸும் மெத்தட்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ அந்த ரீடிங்கில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது.